ஜோதிட ஆர்வ நண்பா வணக்கம். காரைக்குடியிலிருந்து ஜோதிடர் ராம்ஜி பேசுகிறேன். இந்த வீடியோ வாயிலாக சிறிய ஜோதிட குறிப்பை காண்போம். ஜோதிட விதிகள் நிறைய இருக்கிறது. ஒரு விதியும் இன்னொரு விதியும் முரண்பட்டு இருக்கும். அந்த முரண்பட்ட விதிகளில் எந்த விதி நமக்கு பொருந்துகிறதோ அதை கரெக்டாக எடுக்க தெரிந்தால் தான் அவர் சிறந்த ஜோதிடர். இப்போ ஒரு விதி இருக்கு, லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் சிறப்பு அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அதே போல சனி கிரகம் லக்னத்தை பார்ப்பதோ லக்னத்தில் இருப்பதோ சிறப்பு அல்ல அப்படின்னு ஒரு விதி இருக்கு. லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் சிறப்புங்கிறது ஒரு விதி, சனி லக்னம் ஏறுவது சிறப்பு அல்ல என்பதும் ஒரு விதி. இப்ப மகர கும்ப லக்னங்களுக்கு சனி லக்னத்தில் ஆட்சி பெற்றிருந்தால், மகர கும்ப லக்னங்களுக்கு சனி லக்னத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது சிறப்பு என்ற விதியை எடுத்துக்கொள்வதா, ஒரு மந்த கிரகம் பலம் பெற்று லக்னத்தில் இருப்பது சிறப்பு அல்ல அப்படிங்கிற விதியை எடுத்துக்கொள்ளலாங்கிறத நான் பார்க்கணும். சனி ஒரு இயற்கை பாவகிரகம். அவர் வலிமை பெற்றால் மந்த நிலை, தான் நின்ற பாவம் பார்த்த பாவம் இணைந்த கிரகம் பார்த்த கிரகத்தை மந்தப்படுத்துவார். அந்த கிரகங்கள் மற்றும் பாவங்களின் ஆதிபத்திய காரகங்களை குறைவுபடுத்துவார். அதான் அவருடைய இயற்கை வேலை. எந்த லக்னமா இருந்தாலும் சனி வலிமை பெற்று இருந்தால் தான் பார்த்த நின்ற இடங்களில் உள்ள ஆதிபத்திய காரகங்களை மட்டுப்படுத்துவார். அவர் சுபத்தன்மை பெறும்போது, அதாவது தன்னை விட வலுவான சனியை விட வலுவான குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனின் தொடர்பை பெறும்போது சனி கிரகத்துக்கான இயல்பு மந்தத்தன்மை நீங்கி சுபத்தன்மை பெறும்போது நிச்சயம் அவர் தீய பலன்களை தரமாட்டார். ஆக சனி மகர கும்ப லக்கணத்திற்கு லக்கணத்தில் அமர்ந்திருந்தால் லக்கணாதிபதி லக்கணத்தில் அமர்வார் என்ற விதியை எடுத்துக்கொள்ளாமல் சனி லக்கணத்தில் இருந்தால் சிறப்பு அல்ல என்ற விதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு ஒரு விதிவிலக்கு. சனி இயற்கை சுவரான குரு மற்றும் சுக்கிரன் மற்றும் ஒளி பெற்ற சந்திரனின் தொடர்பை பெறும்போது சுபத்தன்மை பெறுவதால், அதாவது சுபத்தன்மை பெற்ற சனி மகர கும்ப லக்கணங்களில் ஆட்சி பெற்றால் சிறப்பு ஆகிற மூன்றாவது விதியை எடுத்துக்கணும். முதல் விதி லக்னாதி லக்கணத்தில் தான் சிறப்பு. இரண்டாவது விதி லக்கணத்தில் சனி இருந்தால் சிறப்பு அல்லங்கிறது இரண்டாவது விதி. சுபத்தன்மை பெறும்போது சனி சிறப்பு அடைவார்ங்கிறது மூணாவது விதி. மூணு விதியுமே நெருக்கி பொருத்தி பார்க்கும்போது சரியானதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். லக்கணத்தில் லக்கணாதிபதி இருந்தால் சிறப்பு என்று இருந்தாலும் சனி இருக்கும்போது சிறப்பு அல்லங்கிற விதியத்தை எடுக்கணும். சனி சுபத்தன்மை பெறும்போது மீண்டும் சிறப்பு என்ற விதியை எடுத்துக்கொள்ளணும். வணக்கம்.